The HCF of x cube minus 8y cube and x squared minus k squared y squared is x plus ky. Find the value of k. ஸோ இப்போது ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 8 கியூப், இன்னொரு எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் கே ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரோட HCF யார் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் கேஒய். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா இந்த கேயோட ரைட்டான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முதல்ல நம்ம HCF தெரியும், ரைட்? ஸோ இப்போ வேறு என்ன பண்ணலாம்? இவனை வந்து என்னவா எழுதலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸாக மாற்றலாம். இதுலேருந்து போவோமா? ஸோ இது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இங்கே ஏன்ற பிளேஸில் எக்ஸ், பின்ற பிளேஸில் கேஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் கேஒய், எக்ஸ் மைனஸ் கேஒய், ரைட். ஸோ அகெயின் இந்த டேர்ம் எழுதலாம். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி. ஸோ ஏன்ற பிளேஸில் எக்ஸ், பின்ற பிளேஸில் மைனஸ் 2y into a squared plus b squared plus ab. ஏன்னா இங்கே மைனஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ ப்ளஸ் ab, ரைட். ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 2y into x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2xy. சரி, நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இங்கே எழுதணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னா இவன் தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, HCFன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் கேஒய் இருக்குது. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அதனால இங்கேயும் ரீரைட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இது ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ யார் HCF? எக்ஸ் ப்ளஸ் கேஒய்ன்ற ஸ்பாட்டில் இருக்குது. அப்போ இவங்க தான் HCF. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் கேஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 2y. ஸோ எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகிடும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும். கேஒய் ஈக்குவல்ஸ் மைனஸ் 2y, ஒய் கேன்சல் ஆகிடும், கே ஈக்குவல்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் மைனஸ் 2 தான். அப்போ ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம்மில் எப்படி பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறத ஃபேக்டராக எழுதணும். அதுக்கப்புறம் இந்த HCF என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட்டில் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான திங் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் இங்கே வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் கேஒய்ன்ற டேர்ம் வர மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த டேர்ம் தெரியணுமோ அதை தெரிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? பை கைஸ்.